Good morning students, I am MRK. Today class வந்து 12th Maths Chapter 5 Exercise 5.2 8th sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 mark important sum only. இது ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த கோனிக் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒன்று பேரபுலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா மூணில் தான் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் சம்மில் பேரபுலா நடத்தியிருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த நடுவில் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி டைப் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சரிங்களா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சுன்னா இது எலிப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது இட் இஸ் எலிப்ஸு கோனிக்கில். இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், இது வந்து ஹைப்பர்போலா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மறந்துடக்கூடாது. அப்போ இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே, பார்த்து நிதானமாக மூவ் பண்ணு. ரைட், ஓகே, குட். இப்போ ரைட், இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 18x ஸ்கொயர் ப்ளஸ் 12y ஸ்கொயர் சரிங்களா மைனஸ் 144x ப்ளஸ் 48y ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை சேர்த்துக்குவோம், பக்கத்தில் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் 144x. அதே மாதிரி ஒய் ஸ்கொயரோட ஒய்யை சேர்த்துக்கிடுவோம். ஒய் ஸ்கொயரோட ஒய்யை சேர்த்துட்டு கான்ஸ்டண்ட்டை மட்டும் வெளியில் கொண்டு போயிடும். ப்ளஸ் 120 வெளியே போனால் ப்ளஸ் 120 வெளியே போனால் மைனஸ் 120. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ 18 வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 வரும். 8 எக்ஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி 12 வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 48 4 12 ஆர் 48 ஈக்குவல் டு மைனஸ் 120ன்னு வந்துடும். ஓகே, ரைட்டு. இப்போ 18 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு பக்கத்தில் என்ன இருக்கோ பேராபிளாக் மாதிரி தான். இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 கிடைக்கும். அதில் 16 வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இந்த கணக்கில் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறந்துடக்கூடாது. ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு அதே மாதிரி தான் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4y அது 4yன்னு வரும். 4 48y, ரைட். 4y அப்படின்னு இருக்குது. இப்போ ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அடித்தா 2 வந்துடும். 2ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா 4 வரும். இந்த 4ஐ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் 120. குட். இப்போ நான் வந்து இந்த 18 மைனஸ் இது 18 வந்து இதோட மல்டிபிள் பண்ணி வெளியே எடுக்க போகிறேன். இப்போ 18 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 வச்சுக்கோ. அப்புறம் மல்டிபிள் நாங்கள் கொண்டு போவோம். அதே மாதிரி 12, இந்த 12 எடுத்து இங்கே மைனஸ் 4ஓட மல்டிபிளை பண்ணி வெளியே கொண்டு போகிறேன். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 120. இது ரெண்டே மல்டிபிளை பண்ணி அங்கிட்டு கொண்டு மைனஸ், இது ரெண்டே மல்டிபிளை பண்ணால் 4 48 மைனஸ் 48 வருது. அங்கிட்டு போனால் ப்ளஸ் 48 வந்துருண்டா தம்பி, ப்ளஸ் 48 வந்துடும். ஓகே, குட். அடுத்து 18ஐயும் 16ஐயும் இந்த ரெண்டே மல்டிபிளை பண்ணி மைனஸ் 60 இது ஆன்சர் வரும். அதை அங்கிட்டு கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 18ஐயும் 16ஐயும் மல்டிபிளை பண்ணுவோம். இது என்ன வரும், 48க்கு 8 4 6 10 1 8 1 சரிங்களா 8 8 288ன்னு வருது. மைனஸு இங்கிட்ட வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸு 288 அப்படின்னு வருது. 288ஓட ஒரு 48 ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 8 8s are 16 கூட்டினோம்னா அடுத்து 12 13 அடுத்து இங்கே என்ன வந்துடும் 336ன்னு வருது. அடுத்து 120 சப்ராக்ட் பண்ணுறோம். 6 வந்துடும், 1 வந்துடும், 2 வந்துடும், 216ன்னு வருது. என்ன வருது, 216 அப்படின்னு வருது ஆன்சரு. அப்போ 18 இதில் எக்ஸு மைனஸ் அடித்து வந்த நம்பர் என்ன, இந்த அருக்கு பார்த்து கவனமாக அதை தான் போடணும். 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஒய் ஸ்கொயர். இங்கே இடையில என்ன இருக்குது பார்த்துக்க, ப்ளஸ்ஸு சாரி ஒய் தான், ஒய் ஸ்கொயர் கிடையாது, ஒய் தான். இடையில ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த அடித்து வந்த நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ, இந்த இருக்குது 2. அப்போ ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதெல்லாம் கூட்டி கழித்தோம்னா என்ன வந்துச்சு, 216 அப்படின்னு வந்துச்சு. இப்போ 216 டிவைட் பண்ணுவோம் போத் சைடு, ஏன்னா 1 வரணும் அங்கிட்டு. அப்போ 18 எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 216. அதே மாதிரி ப்ளஸ்
12 y plus 2 whole square divided by 216 equal to 216 divided by 216. இப்போ அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 18. அடிச்சிட்டா என்ன வந்துடும் 18 y plus 2 whole square y plus 2 whole square divided by 18. இங்கே இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 12 வந்துடும். x minus 4 அடிச்சு பாரு whole square by என்ன வந்துடும் 12 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை வந்து கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 12 அதே மாதிரி ப்ளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை 18 ஈக்குவல் டு என்னது 1. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. therefore இட் இஸ் என்னது கோனிக், சாரி இட் இஸ் எலிப்ஸ். இட் இஸ் எலிப்ஸ் அப்படின்றது அர்த்தம். கோனிக்ஸில் என்ன டைப்ஸ் அப்படின்றது எலிப்ஸ் அப்படின்றது இட் இஸ் எலிப்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இதில் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுத்திருக்கோம் ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 4. கேபிட்டல் ஒய் ஈக்குவல் என்ன எடுத்துருக்கோம் கையோடு எழுதிடணும், அதை பார்த்துக்கோ. ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிக்கோங்க. ஒய் ப்ளஸ் 2 ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2. அடுத்து இதில் நம்ம கம்பேர் பண்ணி தான் ஏ ஸ்கொயர் எடுக்கணும், எது பெரிய நம்பர்னு பார்த்து. ஏ ஸ்கொயர் எது பெரிய நம்பர்னு பார்த்து எடுக்கணும். ஹைப்பர் போலால் முன்னாடி விட எடுத்துடலாம் ஏ ஸ்கொயர், ஆனால் இதில் எடுக்கையில் பார்த்து எடுக்கணும். அப்போ 18 தான் பெருசு, கணக்கு மாறுது. 18 ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 12 அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம இதிலேருந்து வரணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து 18 அப்படின்னா ஏ என்ன வரும் ரூட் ஆஃப் போட்டு 9 2s are 18 போட்டுருவா. 9 2s are 18 அப்படின்னு அர்த்தம். 9 வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும் 3√2, இதுதான் ஏ. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12ன்னு வந்துச்சு. அப்போ பி ஈக்குவல் டு √12ன்னு வந்துச்சு. இதை 4 × 3ன்னு பிரிக்கலாம். சரிங்களா சொல்கிறது 4 × 3ன்னு பிரிக்கலாம். அப்போ 4 வெளியில் வந்துச்சுன்னா என்ன வரும் 2 வந்துடும். அப்போ 2√3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் பி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே குட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் மேஜர் ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ்ன்னு பார்க்கணும். எது கீழே ஏ ஸ்கொயர் எடுத்தோம் மேஜர் ஆக்சிஸ் வந்து என்ன ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். மேஜர் ஆக்சிஸ் என்னது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எடுத்தது எது கீழே எடுத்தோம் அப்படின்னு பார்த்துக்க. மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் கவனமாக ஃபாலோ பண்ணிக்க. ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதினாத்தான் நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதையில் கரெக்டாக எழுத முடியும். படம் வந்து போடணும்னா இப்படி வரணும் படம். இதுதான் மேஜர் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ்க்கு உள்ள படம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதில் தான் சென்டர் 0,0. இந்த இடம் கை வைக்கிற இடத்த பார்த்துக்கோ, மார்க்கர் பி. இதுதான் ஏ, இதுதான் ஏ டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் பின்னு எழுதி ப்ளஸ் ஆர் மைனஸ், சாரி இது வந்து உனக்கு ஒயில் இருக்குது. ஒயில் இருக்குனால 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதணும். ஒய் தான் மேஜர் ஆக்சிஸு. ஃபோக்கி வேணும் அப்படின்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அப்படின்னு எழுதணும். ஓகேயா, இது தேவையானது ஃபுல்லாக நீ அப்படி எடுத்துக்கிட்டே வரணும். அப்போ இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தகுந்தாப்பில் எடுத்துக்க. டைப்ஸ் கோனிக் கேட்டாச்சு, கண்டுபிடிச்சாச்சு என்ன கோனிக்னு எலிப்ஸ்னு சொல்லியாச்சு. சென்டர் இருக்குது, ஃபோக்கி இருக்குது, வெர்டிசஸ் இருக்குது, டைரக்ட்ரிஸ் இருக்குது, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, அப்போ இ சம்மந்தப்படும்ல, இ வேணும். அப்போ எசன்ட்ரிசிட்டி வேணும். எசன்ட்ரிசிட்டி என்ன செய்யணும் வேணும் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். சரிங்களா சொல்கிறது பார்த்துக்கோ. எசன்ட்ரிசிட்டி வேணும். எசன்ட்ரிசிட்டி வேணும். எசன்ட்ரிசிட்டி எசன்ட்ரிசிட்டி வேணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எசன்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க, மையத்தொலை தகைவு அல்லது விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 - b²/a². அப்போ 1 - b²ன்றது 12, இது 18 ரூட் ஆஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இது கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கிராஸ் பண்ணோம்னா 6/12, சாரி 6/18. அப்போ அடித்தோம்னா 1 என்ன வந்துடும் √3ன்னு வந்துடும். 6 3s are 18 தானே, 1/√3. ஒன்று ரூட் எடுத்தால் ஒன்று தான். அப்போ ஈக்கு வந்து ஆன்சர் 1/√3. அதே மாதிரி ஏஇன்னு ஒன்று கண்டுபிடிச்சிக்க. ஏன்றது என்ன இருந்துச்சு 3√2. ஈன்றது வந்து 1/√3. இது வந்து 3√2, இது 1/√3. அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா இது √3 வரும்டா. √3 × √3 வெறும் 3 தானே. அப்போ 3 2s are என்னது 6. இதுதான் ஏஇ. இப்போ நம்மகிட்ட இது கோடு போடுறோம் இது மேட்ச் பண்ணி.
டயக்ராமுக்கு இது டேபிளுக்கு. பெரிய கணக்கில் இது 5 மார்க் கணக்குடா தம்பி, நிதானமாக செய்யணும். ஓகே, அவசரப்பட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக செய்யுங்க. அப்போ மாதிரி தான் ரெஃபர் டு எலிப்ஸுக்கு இது பேராபிளாக் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்யணும். ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய், சென்டென்ஸ் நல்லா எழுதிக்க. ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய். சரி, இதில் கேபிட்டல் எக்ஸ் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி கேபிட்டல் ஒய் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம அதை செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. சரிங்களா? பார்த்துட்டு இது பண்ணிக்க. கேபிட்டல் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். இதில் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ், கேபிட்டல் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஸ்மால் ஒய். ஒரு பாக்ஸு ஃபஸ்ட்டு எப்போவுமே எக்ஸ் தான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக. ஏன்னா கோஆர்டினேட் அப்படின்றது ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்புறம் தான் ஒய். ஓகே ரைட். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்க. சி 0,0. இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் ஒய். ஒன்று என்ன சொல்லியிருக்கோம் பேராபிளாவில். அதில் எடுத்து போட்டோம்னா 4 வந்துடும். இதில் வந்து 0 போட்டோம்னா -2 வந்துடும். இதுதான் ஒரிஜினல் ஆன்சர் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வெர்டெக்ஸ் அப்படின்றது வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறோம்னா, வெர்டிசஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஏன்னா இது ஃப்ளூரல். இங்கே ஃபார்முலா என்ன இருக்கும் பார்த்துக்கோங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாரு. வி 0, +or-a, வெரி குட். வி 0, +or- ஏக்கு என்ன இருந்துச்சு? இந்த 3√2 அப்படின்னு இருந்துச்சு. 3√2 அப்படின்னு இருந்துச்சு. இதை ரெண்டாக பிரிச்சிரு. ஏன்னு எழுதி ரெண்டாக பிரி அப்படின்னா ஏன்னு எழுதி ஒரு ஆன்சர் 0,3√2. அதே மாதிரி ஏ டேஷ்னு எழுதி நெகட்டிவ் ஆன்சரு -3√2. இப்போ இந்த ஒன் செட் ஆஃப் ஆன்சரில் உள்ள எக்ஸையும் இந்த செட்டாப்பில் ஒய்யையும் இங்கே எடுத்து போடணும். இது வந்து ஏ அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே எழுதுனோம்னா 0 போட்டால் 4 வந்துடும். ஓகேயா? இது 3√2 எடுத்து இங்கே போட்டோம்னா 3√2 -2ன்னு வரும்டா தம்பி. இர்ரேஷனல், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே இருந்துட்டு போகுது. அடுத்து இதை எடுத்து இங்கே போடுறோம். ஏ டேஷ் இதில் கொண்டே போட்டோம்னா 0 அப்படின்னா 4 தான் வரும். ஓகே குட். இதை எடுத்து இதில் போட்டோம்னா -3√2 -2 அப்படின்னு அர்த்தம். இதையும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான். அடுத்து ஃபோக்கி எஃப் கண்டுபிடிக்கிறோம். எஃப்னு சொல்லையில் எந்த என்ன இருக்கேன்னு பார்த்துக்கோ. 0, +or-ae. அப்போ எஃப்னு எழுதுனோம்னா 0, +or- என்ன இருக்குது? √6 தான் ஏஐ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, அதை எழுதியிருக்கேன். இது ரெண்டு டைப்பாக நம்ம எழுதையில் ரெண்டு டைப்பாக நம்ம எழுதணும். கவனமாக எழுதணும். ரெண்டு டைப்பாக எழுதையில் பார்த்து பொறுமையாக. ரெண்டு டைப்புனா எஃப் வந்து 0, √6 ஒன்று, F1ன்னு வச்சுக்கலாம். இல்லை F2, எஸ் டேஷ்னு எழுதுறாங்கடா. இப்போ இல்லை S1 S2ன்னு எழுதுறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கோ. நியூ சிலபஸில் அப்படி இருக்க மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஓல்டு ஸ்டைலில் போகிறேன், வேறு ஒன்றும்ல. இது 0, -√6. இதை கொண்டு போய் எக்ஸை கொண்டு அங்கே சேர்த்தோம்னா 4 வந்துடும். சரிங்களா? இதில் F1ல் ஒய்யை கொண்டு போய் அதில் சேர்த்தோம்னா √6 -2ன்னு வந்துடும். அதில் போய் பாரு. அதே மாதிரி F2 போட்டோம்னா 0க்கு அது கொண்டு போட்டோம் 4 தான் வரும். இந்த மைனஸ் இது √6 தம்பி. -√6 போட்டோம்னா -√6 -2 அப்படின்னு வந்துடும். சரியா சொல்கிறது? இதுதான் ஃபோக்கிக்குள்ளது. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்றது y = +or-a/e. +or-a அப்படின்றது 3√2 / 1/√3. அப்போ மேலே கொண்டு போனால் +or-3√6 அப்படின்னு மாறிடும். இதுதான் கேபிட்டல் ஒய். ஒய்க்கு வந்துருக்கு. ரெண்டாக எடுத்தோம்னா 3√6 ஒன்று, கேபிட்டல் ஒய் வந்து -3√6 ஒன்று. இதை கொண்டு கேபிட்டல் லெட்டரில் இங்கே கொண்டே போட்டோம்னா, இதில் ஸ்மால் லெட்டரில் போட்டோம்னா 3√6 -2ன்னு ஒரு ஆன்சரு. அதே மாதிரி ஸ்மால் ஒய் -3√6 -2ன்னு ஒரு ஆன்சர். இவ்வளோதாண்டா தம்பி. இதுதான் எலிப்ஸுக்கு உள்ளது. பொறுமையாக நிதானமாக படிக்கணும். கணக்கு இம்பார்ட்டன்ட் சம்மு. நிதானமாக படித்து பார்த்துட்டு ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.